ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே சட்டை வெட்டுறத பார்த்தோம். இன்றைக்கி தைக்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அந்த நெக்குக்கு வைக்கிற பைப்பிங் பிட்டை தான் நான் அடிக்க போகிறேன். நான் 3/4 இன்ச்சுக்கு அளவுக்கு அது வைக்க போகிறேன். அதனால் இது 2.25 இன்ச்சு எடுத்திருக்கேன் நான். முக்கா 1.5 இன்ச்சு நம்ம 2 சைடு மடிக்கிறதுக்கு 1/4 சீம் தேவைப்படுது இல்லையா? ஸோ 2.25 இன்ச்சு விற்றது. அதை நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். சரிங்களா? நமக்கு என்ன அளவு நம்ம அட்டாச்சிங் பண்ணி திருப்ப போகிறோன்றதை பொறுத்து அந்த அளவுக்கு நம்ம ராயேஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்கில் நான் 1/4 இன்ச்சு தான் வச்சுருப்பேன். அதனால் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை நான் வெட்டி எடுத்துருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நம்ம வி நெக் வச்சுருந்தோம் இல்லைங்களா? அதாவது பாடியோட உள்பக்கம் அது பக்கமாக நம்ம அடித்து நல்ல பக்கம் நம்மளுடைய ஃபினிஷிங் வர மாதிரி தைக்க போகிறோம். இப்போ நான் உள்பக்கம் தான் வச்சுருக்கேன். நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்தோம் இல்லைங்களா? அந்த தையல் மேலேயே இந்த தையலை போடுங்க. அப்போ அந்த தையல் விசிபிளாக தெரியாமல் இருக்கும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வியை இப்போ நம்ம கையில் பிடிக்கிறோம் இல்லைங்களா, ஃபோல்டு மாதிரி, அதை அப்படியே அடிச்சிட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி திருப்புவாங்க. இப்போ நான் அப்படியே தான் ஃபோல்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். கையில் அளவு மடித்து இதை பாருங்கள், எந்த அளவு உங்களுக்கு வருதோ பார்த்து மடித்து அதை அப்படியே அந்த சைடுக்கும் நம்ம அட்டாச்சிங் பண்ண போகிறோம். இதில் என்னென்னா, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரெயிட்டு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பாடியில் நான் கீர் மார்க் மாதிரி போட்டிருப்பேன். அந்த கீரில் அந்த வி கரெக்டாக உட்காரணும். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? அந்த மாதிரி வச்சு நீங்கள் அடித்து திருப்பிக்கோங்க. சரிங்களா? அடித்து திருப்பிட்டு சென்டரில் கரெக்டாக அந்த எட்ஜு வரலும் ஒரு அர்க்காத்தூண் போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி போட்டால் தான் திருப்ப முடியும். அதே மாதிரி நம்ம எப்போவுமே லைனிங்கில் போடுவோம் ஸ்டிச். இந்த வாட்டி பாடி பீஸ் மேலே நம்மளுடைய ஓரத்தையல், அதாவது பரிமாண தையல், அந்த தையலை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மேல் பக்கம் நம்ம அதை திருப்பி விடும்போது எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் உட்காரும். நல்லா கீறி விட்டுட்டு தெரியுதுங்களா? மேல் பக்கம் அந்த வி ஷேப் கரெக்டாக அந்த சென்டரில் வரா மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே தையல் போட்டதால் அது அழகாக உங்களுக்கு ஃபோல்டிங் நிற்கும். இப்போ அந்த மேலேயே நம்ம ஒரு தையலை போட போகிறோம். இப்போ அந்த பேட்ச் மேலே தையல் போடுங்க. பேட்ச் மேலே போட்டுகிட்டே வரும்போது கரெக்டாக அந்த சென்ட்ரு எப்படி உட்காருதுன்னு பாருங்கள். கரெக்டு தெரியுதுங்களா? நான் ஃப்ரண்ட்டில் சென்டர் பண்ணி கீறி ஒரு மார்க் வச்சுருக்கேன். அந்த மார்க்கும் நம்ம வைக்கிற அந்த வி மார்க்கும் கரெக்டாக அதில் நீட்டாக வர மாதிரி நம்ம அட்டாச்சிங் பண்ணும்போதே இதை நீங்கள் மடிக்கும் போதே நம்ம பார்த்து தான் செய்யணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது கரெக்டாக உக்காஞ்சிடும். பாருங்கள், தெரியுதுங்களா? சென்ட்ரு கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீக் நெக்கு தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக உட்காரும். பாருங்கள், அழகாக வந்துருச்சிங்களா? இப்போ என்னென்னா, கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குதுங்களா இது பார்க்குறதுக்கு? நம்ம தைக்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு அகலமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆனால் அளவுலாம் இன்னும் கரெக்டாக தான் இருக்குது. இருந்தால் அந்த நெக்கை நான் சுருக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அளவுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 5 இன்ச்சு தான் நெக்குக்கு நான் வச்சுருக்கேன் வித்து. அந்த வித்தளவெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனாலும் பார்க்கும்போது ரொம்ப விரிஞ்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்படியே உள்பக்கம் ஃபோல்டு போடுங்க. போட்டுட்டு நம்ம அந்த பேட்ச் தைச்சோம் பார்த்திங்களா? அந்த பேட்சில் மட்டும் இந்த தையல் வர மாதிரி போட்டுக்காங்க. ஒரு 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து எண்டில் வரும்போது 0 பாயிண்டில் முடிச்சிடணும். அது பாடி பீஸ் மேலே அந்த தையல் வரக்கூடாது. பார்த்திங்கனாலே தெரியும். அந்த மாதிரி பண்ணும்போது நெக்கை நம்ம சுருக்க முடியும். இதுன்னு இல்லை, இன்னும் எந்த அளவு வேணாலும் நம்ம சுருக்கிக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம சைடில் ஒரு 1.25 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். அந்த 1.25க்கு முன்னாடியே வச்சு ஃப்ரண்ட்டை ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா, ஒரு ஃப்ளீட் மாதிரி பிடிக்கிறதுக்கு தான். சைட் ஃப்ளீட் பிடிப்போம் இல்லைங்களா? அந்த ஃப்ளீட்டுக்காக இது பிடிக்கிறோம். இந்த மாதிரி பிடிச்சி போடும்போது குழந்தைங்களுக்கு அழகாகவும் இருக்கும். நம்ம வேணும்னும் போது கூட நம்ம அந்த தையலை பிரித்து விட்டுக்கலாம். அந்த 2 தையலும் ஒரு 9 இன்ச்சுக்கு நான் இது வச்சுருப்பேன். 9 இன்ச்சுன்னும் போது நீங்கள் சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது 7 இன்ச்சு தான் நான் வச்சுருக்கேன். சென்டரில் வரும்போது 1/2 இன்ச்சு பிடிக்கணும். லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் வரும்போது எட்ஜாக நீங்கள் கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஷேப் பார்க்குறதுக்கே அழகாக உட்காரும். குழந்தைங்க போடும்போதும் தூக்கிக்கிட்டுலாம் இருக்காது. ஃப்ளாட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? அடுத்து இப்போ பேக் எடுத்துருக்கோம். பேக்கில் நம்ம 1.5 இன்ச்சுக்கு நான் ஃபோல்டு போட்டிருந்தேன் இல்லைங்களா? அந்த 1.5 இன்ச்சை நம்ம மடிச்சுக்கிறோம். இது ஊக்கு கட்டுறதுக்காக நம்ம தைக்க வேண்டிய பட்டி இது. இதில் என்னென்னா, நம்ம பட்டன் கட்டுறோம் பார்த்திங்களா?
அதை விட காஜா நம்ம வைக்கிறோம் ஐ கட்டுறது வந்து ஒரு 1/4 இன்ச்சாவது கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அது எப்படி சொல்கிறதுனா, இது ஐ கட்டுறது வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா, பட்டன் தைக்கிற பட்டியை வந்து ஒரு 5/8க்கு நீங்கள் அடித்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 5/8 நம்ம வச்சுட்டு அடித்து விட்டுக்கலாம். கரெக்டாக நான் 5/8 தான் வைக்கிறேன். இந்த மாதிரி 5/8 வைக்கும்போது நம்ம அந்த ஊக்கு மேலே அழகாக ஊக்க மாட்டும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர் வந்து கரெக்டாக வந்து உட்காரும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. இது பாருங்கள், இப்படி வச்சு பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். நம்ம எக்ஸஸாக விட்டோம் பார்த்திங்களா, இது எதுக்குன்னா இப்போ பாருங்கள் ஷேப் பார்த்து நம்ம கட் பண்ணும்போது பாடி பீஸில் எந்த இதுவும் வராது. அதுக்காக தான். இப்போ ஒன்று வளர்த்திருப்போம், ஒன்று வந்து கம்மியாக இருக்கும் இல்லைங்களா. இப்படி பாருங்கள், இப்படி வச்சுக்கும்போது இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா அந்த இது வந்து சென்டராக வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு சில இதில் வந்து அப் அண்ட் டவுன் மாதிரி வரும். அதனால தான் இதை அவாய்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு பெருசும் சின்னதுமாக வைக்கிறது. அடுத்து ஃப்ரண்ட்டில் பண்ண அதே மாதிரி டாட்டுக்கு பேக்லேயும் பண்ணிக்கிறோம். சென்டரில் வரும்போது 1/2 இன்ச்சு, எட்ஜில் ஆரம்பிக்கும்போது எட்ஜிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒருத்தர் வந்து அதை அப்படியே எப்படி வி மாதிரி ஷேப் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரியும் கொண்டு வரக்கூடாது. நீங்கள் கொடுக்குறது அங்கேருந்து மெலிசாக ஆரம்பித்து சென்டரில் 1/2 இன்ச்சு வந்து வர மாதிரி வாங்க. அடுத்து ஷோல்டர் அடிச்சுக்கலாம். ஷோல்டர் ரெண்டுமே நல்ல பக்கமாக வச்சு இன்சைடில் வச்சு அடிச்சிருக்கேன். எப்போ நீங்கள் எந்த தையல் தைச்சாலுமே 2 தையல் போட்டுக்கோங்க. அதுதான் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நான் தைக்கிற எல்லாத்துலேயுமே 2 தையல் தான் போட்டிருப்பேன். ஓகேங்களா. அடுத்து அப்படியே அதுக்கு இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போது நெக்கு வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அடித்து திருப்பி நமக்கு வந்தாச்சு. ஸோ பேக்கில் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். இது ஏற்கனவே இந்த மெத்தடும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பைப்பிங் பிட்டு 1/2 இன்ச்சு கட் பண்ணியிருப்பேன். இது 1/4 இன்ச்சு தான் நமக்கு வந்து அளவு வரணும். அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச அளவு இது வந்து கிராஸ் பீஸாக தான் நீங்கள் எடுக்கணும். சரிங்களா. இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்தால் தான் இப்போ பாருங்கள் நம்ம என்ன ஷேப் வைக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு அது அழகாக வளைஞ்சிக்கிட்டே வரும். இது வந்து லைட்டாக ஃப்ளீட் மாதிரி கொடுக்கணும், ஆனால் வெளியில் தெரியக்கூடாது. சரிங்களா. நம்ம கொடுக்குற ஃப்ளீட் வந்து அந்த லைனிங் பிட்டில் மட்டும்தான் இருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரே ரவுண்ட் ஷேப் அழகாக வந்து இருக்கும். இப்போ நம்ம அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எப்பவுமே பாடி மேலே தையல் போடுவோம் இல்லைங்களா. இப்போ வந்து லைனிங் அந்த பிட்டு மேலே தான், பைப்பிங் பிட்டு மேலே தான் நம்ம ஓரத்தையல் போட போகிறோம். இந்த அர்க்காத்தை போட்டுட்டு நம்ம அது மேலே ஓரத்தையல் போடும்போது அழகாக மடிஞ்சு வரும். நமக்கு டாப்பில் பார்க்கும்போது இடத்தையல் மட்டும்தான் தெரியணும். இப்போ அப்படியே உள்பக்கம் திருப்பிக்கோங்க. எந்த இது வச்சோமோ அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எக்ஸஸாக தான் விட்டுருக்கோம். ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா கீறிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியும். இப்போ அப்படியே அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுகிட்டே வந்துடலாம். நம்ம பைப்பிங் வந்து டபுள் ஃபோல்டிங்கில் தான் வச்சுருந்தோம் இல்லைங்களா. அதனால் அந்த அப்படியே அந்த தையல் போட்டுக்கிட்டே வரலாம். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி போங்க. அப்படியே திருப்பி குறுக்கட்டி எடுத்துக்கோங்க. சரிங்களா. அவ்வளோதான். எப்போவுமே எந்தெந்த கையோட கையை கட் பண்ணி எடுத்துருங்க நூலெல்லாம். இது ஸ்லீவ் கேதரிங் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து 3 இன்ச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா. ப்ளஸ் நமக்கு கீழே இறக்கிறதுக்கு ஒரு 1.5 தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃப்ளீட் வைக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 1/4 இன்ச் அளவுக்கு தான் நான் ஃப்ளீட் வச்சுக்கிட்டே வரேன். அதாவது 1/4 இன்ச்சாக பண்ணும்போது அந்த 3 இன்ச்சு 1.5 இன்ச்சாக பேலன்ஸ் ஆகும். பாருங்கள், அதுக்கு உங்களுக்கு சரியாக புரியணுன்றதுக்காக தான் இந்த மெத்தட் பண்ணியிருக்கேன். மார்க் வைக்கிறோமா கைடு ஓரத்தில், அதை அப்படியே உள்ளே தள்ளுறோம். நீங்கள் இந்த கைடை ஃபாலோ பண்ணிங்கனாலே அது 1/4 இன்ச்சு தான் அழகாக அது உள்ளே போகும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராலாம் உள்ளே போகாது. அதுக்காக தான் உங்களுக்கு நான் அந்த மார்க் மாதிரி வச்சு காமிச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் அந்த கைட்லேருந்து தான் உள்ளே தள்ளுறேன். நம்ம மார்க் பேர்லும் வச்சுறேன். இந்த ஃப்ளீட் வந்து நான் என்ன பார்த்தா மாதிரியே தான் வச்சுட்டு வரேன். தெரியுதுங்களா. அந்த மார்க்கோட வெளியே வந்தாச்சு. அந்த ஃப்ளீட்டு அப்படி என்ன பார்த்தா மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஸ்லீவோட ஆப்போசிட் சைடு, அதாவது ஓப்பன் சைடு, அது வைக்கும்போது ஃப்ளீட் என்ன பண்ணணுன்னா
அதுக்கு என்ன இதுவாக இருக்கோ அதே மெத்தடில் தான் வரணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்த மாதிரி வச்சேன், இப்போ வந்து மிஷினை பார்த்த மாதிரி அந்த 1/4 இன்ச்சு ஃப்ளீட்டை வந்து வைக்கிறேன். அது என்னென்னா ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். எந்த ஆங்கிளில் இருக்கோ இந்த சைடு வைக்கிறதும் அதே ஆங்கிளில் தான் வைக்கணும். அப்போ தான் அந்த கேதர் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். குழந்தைங்க போடும்போதும் அழகாக தூக்கி கொடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஓப்பனில் நம்ம என்ன தான் ஃப்ளீட்டு இப்போ அடிச்சுட்டு திருப்பும்போது கரெக்டாக வச்சுருந்தாலுமே லைட்டாக கொஞ்சம் கிராஸ் மாதிரி இருக்கும். அது ஸ்ட்ரெயிட் இருக்கான்னு பார்த்து லைட்டாக ஓப்பனில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்லீவ் அட்டாச்சிங்க்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணும்போது ஸ்லீவை உள்பக்கமும் இதை மேலேயும் போடுவோம். இந்த வாட்டி நம்ம மேலேயே வச்சு தான் அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டரில் இந்த பக்கம் 1.5 அந்த பக்கம் 1.5 சென்டர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? பாருங்கள், ஸ்லீவை தான் நான் மேலே போட்டிருக்கேன். ஒரு சிஎம் அளவுக்கு நம்ம தையல் பிடிக்கணும். அதை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷேப் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்ச மாதிரியே அந்த கையை கொண்டு போங்க. அந்த மார்க்கில் வந்து நம்ம வச்ச ஃப்ளீட் வந்து கரெக்டாக உக்காரணும். இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னு தெரியுங்களா? சப்போஸ் உக்காரல அப்படின்னா கூட நம்ம அதை கூட்டுறதோ குறைக்கிறதோ இந்த மாதிரி மாடலில் நம்ம பண்ணிக்கலாம். அதை இது வந்து எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. அதனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படலை. அவ்வளோதான். பாதி தைச்சிட்டு வரும்போதே நம்ம லாஸ்ட் வரலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தைச்சிட்டு வாங்க. கையோட இதுக்கும் ஒரு மேல் தையல் ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அந்த ஸ்லீவ் ஓப்பன்லேயும் நான் நெக்கில் ஒரு பேட்ச் வச்சேன் பார்த்திங்களா? இந்த மாதிரி தான் நான் வச்சுருந்தேன் ப்ளைனாக. ஆனால் அதை ஃபோல்டு பண்ணி நம்ம அடித்து திருப்பணும். ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் அட்டாச் பண்ணி அப்படியே மடிக்க போகிறோம். சரிங்களா? ஒரு சிஎம் அளவுக்கு அப்படியே அட்டாச்சிங் பண்ணிகிட்டே வரோம். இதுவும் அதே நான் 3/4 இன்ச்சுக்கு தான் வைக்கிறேன் அந்த பார்டருங்களை. அப்போ தான் ஃப்ரண்ட்டும் ஸ்லீவும் பார்க்குறதுக்கு ஒரே ஈவனாக இருக்கும், யூனிஃபார்ம் மாதிரி. நல்லா கீறி விட்டுக்கோங்க நம்ம அடித்த பக்கத்தை. இப்போ அப்படியே ஃபோல்டு பண்ணி 3/4 இன்ச்சு அதே வித்து தான் எடுத்திருக்கேன். 2.25 3/4 இன்ச்சு எனக்கு ரெடி அளவு வர மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கனாலே தெரியும். அதே பார்ட்ரு இங்கே எனக்கு கரெக்டாக தெரியணும். சரிங்களா? கையோட ஒரு எஜ்ஜு தையலும் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம சைடு அட்டாச்சிங் பண்ணிக்கலாம். சைடு ஓப்பன் அளவு வந்து 4.25 இன்ச்சு கேட்டிருந்தாங்க. அந்த அளவு மார்க் பண்ணிக்கிறோம். மீதி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து 1.25 இன்ச்சு அலவன்ஸ் வச்சுருந்துருப்போம் இல்லைங்களா? சைடுங்களில் நம்ம எப்போ வேணாலும் பிரித்து விட்டுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக தான் உள்ளே வச்சுருப்போம். இப்போ அந்த 1.25 இன்ச்சுக்கு அப்படியே 2 பிட்டையும் ஈவன் பண்ணி தைச்சிட்டே வரப்போகிறோம். பாட்டத்தில் வரும்போது நம்ம சைடு ஓப்பன் இருக்கு இல்லைங்களா? 4 இன்ச்சு வச்சுருக்கேன் நான். வச்சு அதுக்கேற்ற மாதிரி குறுக்கட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த சைடு ஓப்பன் தைக்கிறது தான் எனக்கு சுடிதாரில் வந்து சரியாக தெரியலன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இந்த வாட்டி கிளியராக இருக்கும். அவ்வளோதான். லைட்டாக அந்த இடம் எவ்வளோ நமக்கு தேவையோ கீறி விட்டுட்டு நான் 1 இன்ச்சு வித்து வச்சுருப்பேன், 1/2 இன்ச்சு மடிச்சிருக்கேன். தெரியுதுங்களா? கரெக்டாக அந்த ஓப்பன் வரும்போது அப்படியே டேர்ன் பண்ணி ஒரு குறுக்கு கட்டிக்கோங்க. குறுக்கு கட்டும்போதே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்படியே ஃபோல்டிங் ஆகும் அந்த இடத்துல. அப்படியே ஒரு 1/2 இன்ச்சை மடித்து தைக்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப ஈஸிங்க சைடு ஓப்பன்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாட் அடிக்க போகிறோம். பாட் அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீட்டாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பாட் அடிங்க. நான் 1 இன்ச் வித்து வச்சுருந்தேன். இதுவும் அதே 1/2 இன்ச்சு தான் மடிக்க போகிறோம். 1/2 இன்ச்சு தான் நமக்கு பாட்டத்துக்கு தைக்க போகிறோம். சைடு ஓப்பன் வந்து 4 இன்ச்சு வச்சுருந்தோம். நம்ம 1/2 இன்ச்சு மடித்து 1/2 இன்ச்சு தைக்கும்போது கரெக்டாக அது 3 இன்ச்சில் வந்து நமக்கு உக்காரும். சரிங்களா? இப்போ ஒரு சைடு நம்ம அடித்த உடனேயே பேக்கில் இருக்க பீஸ் எடுக்கும்போது இதுக்கு ஈவன் பண்ணி கூட நீங்கள் அடிச்சிக்கலாம். அப்பப்போ அளவு வச்சு பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா இதை நீங்கள் சரிங்களா? இப்போ நம்ம பாருங்கள், அந்த 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம அடிச்சுட்டே வந்துடுறோம். அடிச்சுட்டு வந்து முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்து இதெல்லாம் அங்கங்கே நூலெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து இருக்கான்னு செக் பண்ணி கட் பண்ணிடணும். எங்கேயுமே நூலை மட்டும் விட்டுறாதீங்க. அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து
ஸ்லீவ் ஓப்பனையும் சைடையும் பிடிச்சி ஒரு உழுக்குனா மாதிரி நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இழுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.